வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் விரும்புகிற ஒரு ஆணையோ பெண்ணையோ, அதாவது உங்களுடைய கணவனோ மனைவியோ இல்லை காதலனோ காதலியோ, நீங்கள் விரும்புகிற யாரை வேணாலும் ரொம்ப ஈஸியாக வசியம் செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வசிய மந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தினமும் ஒரு வசிய மந்திரம் அப்படின்ற விதம் டெய்லி கொடுத்துட்டு தான் வரும். ஆனால் நாங்கள் கொடுக்குற மந்திரங்கள் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான வசிய மந்திரங்கள் கொடுக்குறோம். அதே சமயத்தில் தேவதைகளை வச்சு செய்யக்கூடிய வசிய மந்திரங்களும் கொடுக்குறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த மந்திரம் வந்து தெய்வத்தை வச்சு வசியம் செய்யக்கூடிய ஒரு முறை. இந்த மந்திரம் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பேருக்கு நீங்கள் என்னதான் வசியம் ட்ரை பண்ணினாலும் வசியம் ஆக மாட்டாங்க. 10 பேர் வந்து இந்த வசிய மந்திரத்தை ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா 7-8 பேருக்கு நடக்கும், ஒரு 2 பேருக்கு நடக்காது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கும்பிடக்கூடிய தெய்வங்கள், அவங்களோட குலதெய்வமோ இல்லை வந்து அவங்க இஷ்ட தெய்வமாக வச்சு யாரை கும்பிட்றாங்களோ அந்த தெய்வங்களை அவங்கள பாதுகாப்பாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் கூட அந்த குறிப்பிட்ட நபரை நல்ல காரியத்துக்காக நம்ம வசப்படுத்தி நம்மளோட காரியங்களை நடத்திக்கிறதுக்கு இந்த மந்திரம் வந்து பயன்படும். நான் திரும்பவும் சொல்கிறேன், நல்ல காரியத்துக்கு மட்டும். இப்போது இந்த மந்திரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும், எப்படி பிரயோகம் பண்ணணும் அப்படின்ற முறையெல்லாம் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற மந்திரத்தை பாருங்கள். சரவண பவ ஓம் ஐயும் கிளியும் சவும் ரீயும் ஸ்ரீயும் சரஹன பவ டேஷ் வசி வசி ஸ்வாகா. இதான் வந்து மந்திரம். இந்த மந்திரத்தில் ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சரவண பவன் இருக்கும், அடுத்து வர்றது பார்த்தீங்கன்னா சரஹன பவன் இருக்கும். நான் கொடுத்துருக்க மாதிரியே படிங்க, அப்போ தான் இந்த மந்திரம் வந்து வேலை செய்யும். இந்த டேஷ்ன்ற இடத்துல நீங்கள் யாரை வசியப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருடைய பேரை சேர்த்து இந்த மந்திரத்தை 108 முறை வீதம் தினமும் படிக்கணும். எவ்வளவு தான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி, நீங்கள் விரும்பக்கூடிய நபர் இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தி வசியப்படுத்தும் போது 100% உங்களுக்கு வசியமாயிடுவாங்க. இந்த மந்திரத்தை பயன்படுத்தி நீங்கள் டாமினேட் பண்ணக்கூடிய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே மாற்றி உங்கள் சொல் பேச்சை கேட்க வச்சு ஒரு நிம்மதியான லைஃப்பை வாழ்கிறதுக்கு இந்த மந்திரம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து கணவன் மனைவிக்கு மட்டும் இல்லாமல் காதலும் காதலியும் இதை வந்து பயன்படுத்தலாம். இந்த மந்திரம் என்றைக்கு சொல்ல ஆரம்பிக்கணும் அப்படின்னா, வளப்பிறையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சொல்ல ஆரம்பிக்கணும். அப்படி இல்லைன்னா அமாவாசை அன்னைக்கு சொல்ல ஆரம்பிக்கலாம். தொடர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. ஒரு 27 நாள் நீங்கள் சொன்னீங்கன்னா கூட போதும், அதுக்குள்ளவே அவங்க வசியமாயிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் கண்ட்ரோலில் அவங்க எப்பவுமே இருப்பாங்க. இந்த மந்திரம் படிக்கும்போது நீங்கள் எந்த டைரெக்ஷனில் உட்காரணும் அப்படின்னா, கிழக்க பார்த்த மாதிரி உட்காந்துங்க. முன்னாடி ஒரு நெய் விளக்கு, அதாவது அகல் விளக்கில் வந்து நெய்யை ஊற்றி அதுக்கு ஒரு பஞ்சத்திரி போட்டு விளக்கி ஏற்றிட்டு அந்த தீப ஒளி வந்து கிழக்க பார்த்த மாதிரி இருக்கும். அப்படி வச்சுட்டு இந்த மந்திரத்தை படிங்க. இது படிக்கக்கூடிய காலம் வந்து பிரம்ம முகூர்த்த வேலையான 4:30 6 பண்ணலாம். அப்படி இல்லைனா இரவு ஒரு 7 மணிக்கு மேலே பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மந்திரம் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான மந்திரம். ஸோ நல்லது மட்டும் பயன்படுத்திங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. 48 நாள் பூஜையில் வைத்து உருவேற்றப்பட்ட 5000 ரூபாய் மதிப்புள்ள சர்வலோக வசிய தாயத்து வெறும் 999 ரூபாய்க்கு கிடைக்கும். இந்த தாயத்து வேணும்னா ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க.